வணக்கம் மக்களே. லாஸ்ட் வீடியோவில் நம்ம மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் லெவன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் லாஸ்ட் இயர் ஃபைனலிஸ்டான பஞ்சாப் கிங்ஸோட பிளேயிங் லெவன் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ மீதி டீம்ஸ்லாம் எனக்கு ஸ்டார் பிளேயர் வேணும், எனக்கு ஓப்பனிங்கில் அந்த இந்தியன் ஃபாரின் காம்பினேஷன் வேணும் அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. பட் எனக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, டொமஸ்டிக் பிளேயர்ஸ் வச்சு என்னால் ஃபைனல்ஸ் வரைக்கும் போக முடியும் அப்படிங்கிறத லாஸ்ட் இயர் ஸ்ரேயஸ் ஐயரும் பஞ்சாப் கிங்ஸும் காட்டினாங்க. ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருக்கிற டீம் இந்த வருஷம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அவங்க பிளேயிங் லெவனை வச்சு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க பிரப்சிம்ரன் சிங் அண்ட் பிரியன் ஷாரியா ஓப்பனிங் பண்ண போகிறாங்க. 1 டவுனில் கண்டிப்பாக அவங்க ஸ்கிப்பர் ஸ்ரேயஸ் ஐயர் தான் வந்தாகணும். ஸோ அதுக்கப்புறம் 4ல் நேஹல் வதேரா வருவார். ஸோ அவர் லாஸ்ட் இயரே நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். ஸோ அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸை இந்த வருஷமும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் வருவார். ஸோ அதுக்கப்புறம் சஷாங்க் சிங் வருவார். ஸோ மேபி சஷாங்கையும் ஸ்டாய்னஸையும் கொஞ்சம் ஸ்வாப் பண்ணி கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியோ இல்லைன்னா அங்கே இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியோ மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா ஓமல் சாயன் யான்சன் தான் வருவாங்க. ஸோ 7, 8 கிட்டத்தட்ட 8 வரைக்குமே அவங்களுக்கு பேட்டிங் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 9th பொசிஷனில் அவங்க மேபி பார்லெட்டை யூஸ் பண்ணலாம், இல்லைனா வைசாக் விஜயகுமாரை யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா அவங்க ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் யுஸ்வேந்திர சஹலை வச்சு அந்த 11 ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இம்பாக்ட் பிளேயர்ஸில் நமக்கு அவுட்டே வேண்டாம், அவங்க கண்டிப்பாக பிராரை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி யங் பிளேயர்ஸை மட்டும் வச்சு ஃபைனல்ஸ் வரைக்கும் போக முடியும் அப்படின்னு காட்டின பஞ்சாப் கிங்ஸால் இந்த வருஷமும் அதே மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸோட பிளேயிங் லெவன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன், டேக் கேர் அண்ட் பை.